காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் பேசுகிறார் பல இடங்களில். அது மாதிரியான ஒவ்வொரு கட்சியிலும் கருத்து சுதந்திரம் இருப்பதைத்தான் வரவேற்க வேண்டும். இப்ப கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் இந்த சு வெங்கடேசன் எப்ப பார்த்தாலும் பத்திரிகையில செய்தி வரணுங்கிறதுக்காக பேசிட்டே இருக்காரு. ஜெயக்குமாருக்கு அண்ணனா இருக்காரு அவர் அதிமுக பேச்சாளருக்கு எதிர்த்து. அதே மாதிரி சி வெங்கடேசனுக்கும் பிரகாஷ் கராத்துக்கும் சு வெங்கடேசனுக்கும் எம்ஏ பேபிக்கும் சண்டை என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும். அண்ணாமலைக்கு மிக உயர்ந்த பதவி கொடுத்து அவர்களை அழகு பார்ப்பார்களே தவிர, அண்ணாமலை தமிழக பாஜகவிற்கு செய்தது மாதிரி அவருக்கு மரியாதை தருவார்களே தவிர, இப்போ செல்வ பெருந்தகை மாதிரி அண்ணாமலை ஊழல் பண்ணலைங்களே, கான்ட்ராக்ட் எடுக்கலையே. செல்வ பெருந்தகை மீது 542 கோடி ரூபாய்க்கு ஊழல் புகாரை கொடுத்தாரே அண்ணாமலை, அது மாதிரி செல்வ பெருந்தகை கொடுக்க வேண்டியதுதான் அண்ணாமலை மேல. மத்திய பாஜக கொண்டு வந்த வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு சுப்ரீம் கோர்ட் தடை கொடுக்கவில்லை என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சராகவும் அதிமுக சீனியர் தலைவராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் கண்டிப்பாக டெல்லி வந்து அமித்ஷாவையோ இல்ல நட்டாவையோ பார்க்க முடியும் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் சொல்லுகின்றன. நாளை மறுநாள் அவர் டெல்லி வரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். டிடிவி தினகரனும் டெல்லி வரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். யாரை பார்க்க வேண்டும் பார்க்க கூடாது என்பது நரேந்திர மோடி முடிவு செய்வார். ஒரு பிரச்சனை நிலவில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை அதில் சம்பந்தப்பட்டவர்களை பிரதமர் பார்ப்பது மரியாதை இல்லை என்பதுதான் அடித்தர ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா வச்சிருக்கக்கூடிய புரோட்டோகால். அது ராகுல் காந்தி ப சிதம்பரத்தின் மகனை ஒதுக்கி விட்டார்கள். ப சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரம் கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸில் இல்லை என்று இயக்கத்தை கொண்டு வெளிப்படுத்தியிருக்கிறார். காரணம், செல்வ பெருந்தகை மீது ஊழல் இருப்பதனால். செல்வ பெருந்தகை என்பது கார்த்தி சிதம்பரத்துக்கு நெருக்கமாக இருந்தவர். அவர்களுக்குள்ளே பிளவு வந்து விட்டது. ஆக மொத்தம் காங்கிரஸிலோ சரி பாஜகவிலோ சரி தேசிய கட்சிகள் இடையே ஒரு தமிழகத்தில் வேறு ஊன்ற முடியவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. அது கவலைக்கிடமாகவும் இருக்கிறது. பைட்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர். வணக்கம். நமஸ்காரம். 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 முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்ல இருந்து செல்லூர் ராஜுல இருந்து இன்னும் பலர் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து கடந்த காலங்களில் கடுமையா விமர்சிச்சாங்க. 1.5 வருட காலமா எக்காலத்திலும் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை, அவங்களாலதான் நாங்க தோத்து போனோம், இல்லைன்னா நாங்க திரும்ப ஆட்சியை பிடிச்சிருப்போம், 2024 எம்பி தேர்தலில் நல்ல சீட் எல்லாம் வந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வந்து சொல்றாங்க. சோ அப்படி இருந்தும் கூட ஏன் பாஜக வந்து அதிமுக கூட்டணி வந்து விரும்புது? இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது. ஒரு மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நம்ம ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜு பேசுவதை நானும் பார்த்தேன் தொலைக்காட்சிகளில். அவரை பற்றி விமர்சனம் தெரிகிறது. ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன். காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் பேசுகிறார் பல இடங்களில். அது மாதிரியான ஒவ்வொரு கட்சியிலும் கருத்து சுதந்திரம் இருப்பதைத்தான் வரவேற்க வேண்டும் குகன். அது மாதிரி கார்த்திக் சிதம்பரம் பேசுற செந்தில் நம்ம செல்வ பெருந்தகையை எதிர்த்து அவங்க கட்சியில நீதிக்கிட்டாங்கல்ல. ஆக மொத்தம் ஜெயக்குமார் பேசுவது அவர்கள் கருத்து சுதந்திரம் என்று தான் ஒதுங்கி போக வேண்டும், தள்ளி போக வேண்டுமே தவிர, என்னை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் அதிமுகவில் உள்கட்சி ஜனநாயகம் அதிகமாக இருப்பதனால் எடப்பாடி பழனிசாமி சக்க நேரத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார் என்று தான் பல பாஜக தலைவர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள் டெல்லியில். பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட அந்த ராமேஸ்வரம் அரசு நிகழ்ச்சியில் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பிரதமர் கலந்து கொண்ட அந்த மேடையில் வந்து ஏற்றப்பட்டிருக்கிறார். மாநில பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிறார். இந்த செய்தி சொல்ல வருவது என்ன? அது வந்து கவர்மெண்ட் பங்கன். அது அண்ணாமலை விளக்கம் தெரிவிச்சுட்டாரு. கவர்மெண்ட் பங்கன்ல நான் போறதுக்கு பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணேன். அவர் வந்து எம்எல்ஏ தலைவராக இருப்பதனால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய விழாவாக இருக்கிறது, அதற்காகத்தான் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று அண்ணாமலை விளக்கம் தெரிவித்து விட்டார். இதன் மூலமாக கருத்து வேறுபாடு இருக்கிறது, அவர்கள் கட்சியில் உள்கட்சி பிரச்சனை என்றெல்லாம் வர்ணிப்பது, சித்தரிப்பது அது பத்திரிகைக்கு துறைக்கோ பத்திரிகைக்கோ நியாயமானதல்ல, தர்மம் அல்ல. காரணம், திராவிட ஒவ்வொரு கட்சியிலும் பிரச்சனை இருக்குங்க. இப்ப கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் இந்த சு வெங்கடேசன் எப்ப பார்த்தாலும்
பத்திரிகையில செய்தி வரணுங்கிறதுக்காக பேசிட்டே இருக்காரு. ஜெயக்குமாருக்கு அண்ணனா இருக்காரு அவரு, அதிமுக பேச்சாளருக்கு எதிர்த்து. அதே மாதிரி சி வெங்கடேசனுக்கும் பிரகாஷ் கராத்துக்கும் சு வெங்கடேசனுக்கும் எம்ஏ பேபிக்கும் சண்டை என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது. அதை உள்கட்சியினுடைய ஜனநாயகத்தாக தலைமை ஏற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு புது புது அர்த்தங்கள் வருங்க, கண்டிப்பா வரும். ஜிகுகன் அண்ணாமலை அவர்கள் வந்து 7ஆம் தேதி டெல்லிக்கு நான் பயணப்படுறேன் அப்படிங்கிற ரீதியில ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. சோ அப்படி பார்க்கும்போது டெல்லியில் யாரை சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறார் அண்ணாமலை? அமித்ஷாவை சந்திப்பார். அமித்ஷா இன்று காஷ்மீரில் இருக்கிறார். இன்று மாலை தான் வர இருக்கிறார். அமித்ஷாவை சந்திக்கக்கூடும், ஜே.பி. நட்டாவை சந்திக்கக்கூடும், அருண் சிங் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செயலாளரை சந்திக்கக்கூடும், ஏன் நிர்மலா சீதாராமன் சந்திக்கலாமே. சோ அவருடைய ஐபிஎஸ் தோழர்களையும் சந்திக்கிறார். அடிக்கடி வரும்பொழுது மத்திய பாஜக தலைமை அவரை அழைத்து பேச இருக்கிறது. கண்டிப்பாக தங்களுடைய கருத்தை அண்ணாமலைக்கு முன்னதாக சொல்லி விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து தலைவர் போட்டிக்கான அந்த ரேஸ்ல வந்து இல்ல அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை ஏன் ஸ்டேட் பிரசிடென்டா அந்த காம்படிஷன்ல வந்து குதிக்கல? என்னுடைய பின்னணி அது பாஜக தலைமைங்க. ஒன்னே ஒண்ணு குகன், பாஜக தலைமைக்கு நன்றாக தெரியும். குகனும் ராஜகோபாலன் அரசியல் விமர்சகராக இருந்தாலும் 40 ஆண்டுகள் நான் டெல்லி அரசியலை நெருங்கி பழகி பார்த்தாலும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க விஷயம். ஏங்க, அண்ணாமலை அவர்கள் 1 வருடம் பதவி நீட்டிப்பு தரப்பட்டது. அவர் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நன்றாக செய்தார். அது நடுவே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்தது. அவர் லண்டனுக்கு போய் வந்தார் 3 மாதங்கள். அப்பொழுதே ஏதோ பொய் பிரச்சாரத்தை உருவாக்கினார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் சேர்ந்து கொண்டு. இப்பொழுது அதே சூழ்நிலை காண்பிக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் அண்ணாமலைக்கு மிக உயர்ந்த பதவி கொடுத்து அவர்களை அழகு பார்ப்பார்களே தவிர, அண்ணாமலை தமிழக பாஜகவிற்கு செய்தது மாதிரி அவருக்கு மரியாதை தருவார்களே தவிர, இப்போ செல்வ பெருந்தகை மாதிரி அண்ணாமலை ஊழல் பண்ணலைங்கிற, கான்ட்ராக்ட் எடுக்கலையே. செல்வ பெருந்தகை மீது 542 கோடி ரூபாய்க்கு ஊழல் புகாரை கொடுத்தாரே அண்ணாமலை, அது மாதிரி செல்வ பெருந்தகை கொடுக்க வேண்டியதுதானே அண்ணாமலை மேல. எங்க சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு? அவங்க அம்மா இருந்தபோது அவர் மலத்தை தூக்கி அடித்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. ஆக மொத்தம் நீதிமன்றத்தில் கிடைக்குமா நீதி கிடைக்காதா தெரியவில்லை. வயதான அம்மையாரை எல்லாம் தாக்குவது என்பதெல்லாம் அது செல்வ பெருந்தகை பற்றி சொல்வது, அதை பத்தி பேச்சு வரலாம். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டால் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு இலாக்கா எதுவும் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? மத்திய அமைச்சரை கூடிய விரைவில் மாற்றுவார்களா தெரியாது. பீகார் அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் மாற்ற மாட்டார்கள் என்று தான் தெரிகிறது. இருப்பினும் அண்ணாமலைக்கு மிக முக்கிய பொறுப்பு தருவார்கள் மத்திய பாஜக கட்சி ரீதியில் என்று தான் நட்டாவிற்கு நெருக்கமான வட்டாரங்கள் டெல்லியில் தெரிவிக்கின்றன. டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் வந்து திமுக சார்பில் இன்று வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இது முழுமையாக ரத்து செய்யப்படணும். இது வந்து நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை, மக்களுக்குள் பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற இதுல வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க அட்மிட் பண்ணவே இல்லையா அவங்க இன்னைக்கு? அது வந்து அவசரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கபில் சிபல் வாராதிய போது நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி விட்டாங்க. இன்று மாலை அவங்க கொடுத்த லெட்டர் எல்லாம் கிட்ட காமிங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் தடை விதிக்கவில்லை இந்த மசோதாவிற்கு. நாங்கள் பார்த்து தருகிறோம், சரியான சமயத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்று உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கிறது. அது நடப்பில் இருக்கிறது. இன்று மாலைத்தான் அதனுடைய முக்கிய அம்சங்கள் தெரியும். 3 மணி அளவில் நாம் இருவரும் இதை 12:30 மணிக்கு ஒளிப்பதிவு செய்கிறோம். இன்னும் 1 மணி 2 மணி நேரத்தில் விஷயம் தெரியும். எனினும் மத்திய பாஜக கொண்டு வந்த வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு சுப்ரீம் கோர்ட் தடை கொடுக்கவில்லை என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுக்கு ஏன் பிரதமர் அவர்கள் வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கல? இதனுடைய பின்னணி என்ன சார்? டைமே கிடையாது. மதுரையில் அவங்களுக்கு இன்னும் யாருக்குமே கொடுக்கலையே. அவருக்கு கொடுக்குமா கொடுக்க வேண்டாமா என்பது அமித்ஷா தான் முடிவு பண்ணணும். இந்த அதிமுக பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவிடம் கொடுத்து விட்டார். எந்தெந்த தலைவர்களை சந்திக்கணும்? இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரும் சந்திக்க மாட்டார். நம்ம பிரைம் மினிஸ்டர் சிஆ பண்றது கூட பிரைம் மினிஸ்டருடைய அலுவலகத்தினுடைய பர்மிஷன் இல்லாத உள்ள போக முடியாது. போலீஸ் செக்யூரிட்டி கார்டனை வந்து மீறி போக முடியாது. ஆக மொத்தம்
முன்னாள் முதலமைச்சராகவும் அதிமுக சீனியர் தலைவராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் கண்டிப்பாக டெல்லி வந்து அமித்ஷாவையோ இல்ல நட்டாவையோ பார்க்க முடியும் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் சொல்லுகின்றன. நாளை மறுநாள் அவர் டெல்லி வரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். டிடிவி தினகரனும் டெல்லி வரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில போய் சந்திச்சுட்டு வந்தாரு. இந்த சந்திப்பே மக்கள் நலன் சார்ந்த ஒரு சந்திப்பு தான், மற்றபடி எதுவுமே கூட்டணி தொடர்பாலாம் பேசலாங்கிறாரு. ஆனா இவர் பிளைட்டை ஏறணும்னு அமித்ஷா அவர்கள் வந்து ட்விட்டர்ல போட்டாரு, என்டிஏ கவர்மெண்ட் தான் 2026 தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வந்திருக்கிறார், அவர்கிட்ட போய் வந்து மக்கள் சார்ந்த சில கோரிக்கைகளை இபிஎஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கலாமே, அதையே அவர் வந்து செய்யல. இதுக்காக டெல்லி எல்லாம் படையெடுத்து போறவரு ராமேஸ்வரத்துக்கு வந்த பிரதமர் மோடி கிட்ட ஏன் போகாம விட்டாரு? யாரு? எடப்பாடி பழனிசாமி. எதுக்கு போகணும்? அவர் அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர். நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையிலிருந்து பயணத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும் என்று ஃபைன் டைம் மீடியா நேயர்களோ அல்லது குகனோ அல்லது ராஜகோபாலோ சொன்னா அது அரசியல் ரீதியானது. யாரை பார்க்க வேண்டும் பார்க்க கூடாது என்பது நரேந்திர மோடி முடிவு செய்வார். ஒரு பிரச்சனை நிலவையில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை அதில் சம்பந்தப்பட்டவர்களை பிரதமர் பார்ப்பது மரியாதை இல்லை என்பதுதான் அடித்தர ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா வச்சிருக்கக்கூடிய புரோட்டோகால். அது எந்த கட்சியும் பார்க்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, 23 மாவட்ட தலைவர்களை ஏன் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பார்க்கவில்லை தமிழக காங்கிரஸில் இருந்து? அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆக மொத்தம் யாரை பார்ப்பது பார்க்க கூடாது என்பது எப்படி சோனியா காந்திக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறதோ, ராகுல் காந்தி கருத்து சுதந்திரம், அதே மாதிரி எடப்பாடியை பார்ப்பது பார்க்க கூடாது என்பது நரேந்திர மோடிக்கு இருக்கும். எனினும் அமித்ஷாவுடன் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது அமித்ஷாவை அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார்னு பிரதமர் நரேந்திர மோடி தள்ளி போயிருக்க முடியும். சமீபத்தில் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு விஷயத்தை என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, எல்லா கட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தலைவரா வந்து சிஎம் மெட்டீரியலா வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து எந்த தலைவரையுமே மக்கள் வந்து சிஎம் மெட்டீரியலா வந்து பாக்குறது இல்ல. இது வந்து ஒரு சாபக்கேடா தான் இருக்கு அப்படிங்கிற இதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கார்த்தி சிதம்பரம் சொல்லுவதில் 100க்கு 100 உண்மை இருக்கிறது. அவர் பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்ததிலிருந்து பொது இடங்களில் தெரு நாய்க்களை எல்லாம் அதற்கெல்லாம் ஊசி போட்டு நாய்கள் கடியின் மூலமாக பல ஆக்சிடென்ட் நடக்குது நாய்கள் மூலமாக என்று சொல்லி இதை ஒரு தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து சென்று ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு நரேந்திர மோடியிடம் கார்த்திக் சிதம்பரம். அது பொதுமக்களுடைய விஷயம். எப்படி எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி சட்ட ஒழுங்கு இல்லை என்று சொல்லி அமித்ஷாவிடம் புகார் கொடுத்தாரோ, அதே மாதிரி தெரு நாய்க்களை பற்றி நரேந்திர மோடியிடம் ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் டாக்ஸ் பத்தி அனிமல்ஸ் பத்தி அமைக்க வேண்டும் என்று ஒரு யோசனை சொல்லி இருக்கிறார். அன்றிலிருந்து ராகுல் காந்தி ப சிதம்பரத்தின் மகனை ஒதுக்கி விட்டார்கள். ப சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் காங்கிரஸில் இல்லை என்று இயக்கத்தை கொண்டு வெளிப்படுத்தியிருக்கிறார். காரணம், செல்வ பெருந்தகை மீது ஊழல் இருப்பதனால். செல்வ பெருந்தகை என்பது கார்த்திக் சிதம்பரத்துக்கு நெருக்கமாக இருந்தவர். அவர்களுக்குள்ளே பிளவு வந்து விட்டது. ஆக மொத்தம் காங்கிரஸிலோ சரி பாஜகவிலோ சரி தேசிய கட்சிகள் இடையே ஒரு தமிழகத்தில் வேறு ஊன்ற முடியவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. அது கவலைக்கிடமாகவும் இருக்கிறது. காரணம், இருக்கக்கூடிய நாட்களில் கார்த்திக் சிதம்பரம் போன்ற சீனியர் தலைவர்கள் செல்வ பெருந்தை ஒதுக்கிவிட்டு ஜோதியோ அல்லது ஜோதி மணியோ அல்லது நம்ம மாணிக் தாக்கூரோ செல்வ பெருந்தகை இடத்துக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று தான் டெல்லியில் பேச்சு வட்டாரங்கள் இருக்குது. அதனுடைய ரீதியாகத்தான் கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசி வருகிறார். அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலையும் ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதிகமா கண்டிப்பா புதிய தலைவர் வந்து தேர்தலுக்கு முன்னதாக வந்து அந்த செல்வ பெருந்தையை ஒழிச்சு கட்டணும்னு பார்த்திருக்காங்க காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாம். அவர் கலப்புங்கிறாங்க. அவர் அண்ணாமலை அவர்கள் இன்கேஸ் மாற்றப்பட்டால் இங்கு வந்து யார் புதிய தலைவராக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? டெல்லியில் பேசப்படுவது என்ன சார்? 4-5 பேர்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. நம்ம ஒரு பெயரை பற்றி சுருக்கிட முடியாது. அது மத்திய பாஜக தலைமைக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ கிஷன் ரெட்டி வருவார், அவருக்கு தெரிவிப்பார்கள்.
ஏகமனதாக இந்த தேர்தல் இருக்கும் என்று தான் அண்ணாமலையே சொல்லியிருக்காங்களே குகன். ஆக மொத்தம் அந்த 4-5 பேர்களில் சுற்றி வருவது கண்டிப்பாக அது சமூக வலைதளங்களில் வந்தாலும் மத்திய பாஜகவிற்கு நன்றாக நாடி பிடித்து பார்ப்பார்கள். யார் வந்தா நன்னா இருக்கும், யார் வந்தா நன்னா இருக்காது என்பதை பற்றி எல்லாம். காரணம் இருக்கக்கூடிய நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, எந்த எதிர்கட்சி ஆனாலும் சரி, நரேந்திர மோடியினுடைய தலைமையின் கீழ் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று அமித்ஷா கண்கணம் கட்டி கொண்டிருக்கிறாரே, அதற்கு ஒரு வடிவமைப்பு கூட வழியில் கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவரை நியமிப்பார்கள் என்று தான் மத்திய பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி குறித்து முடிவெடுக்க இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்பு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருந்தும் கூட ஏன் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவருடைய ஆலோசனையை பெறாம பல மத்திய அமைச்சர்களை வந்து பாஜக எடுத்த தொடர்ந்து சந்திச்சுட்டு வராங்க? அப்ப நான் பாக்கலீங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி வந்து 4 வருடங்கள் முதலமைச்சராக இருந்தார், 4 வருடங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அந்த 8 வருடத்தில் அவர் கீழ் பணி சேர்ந்த பல அதிமுக காரர்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கலாம். எதிர்கட்சியை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து செங்கோட்டையின் நிர்மலா சீதாராமனை பார்ப்பதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்ப்பதோ எல்லாமே ஒரு கோணல் தானே பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், கட்சிக்குள்ளேயே கட்சியினுடைய அணுகுமுறையில் மாற்றங்கள் இருக்கலாம், சில பேரிடம் ஏமாற்றங்கள் இருக்கலாம். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுத்தானே இன்னும் செங்கோட்டையின் செயல்படுகிறார். ராஜினாமா செய்யவில்லையே, தொடர்ந்துதானே இருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பல மனதில் இருந்தாலும் அதை சபாநாயகர் அப்பாவை போய் ஏன் தனியா பார்த்தார் சொல்லுங்க பார்ப்போம். திமுக சேர்றான்னு கதை கட்டி விட்டாங்க. அவர் எம்எல்ஏவுக்கு சபாநாயகரை பார்க்கறது தானே, உரிமை தானே அவர்களுக்கு பார்ப்பதற்கு. சோ ஆக மொத்தம் அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை இருப்பது உண்மை, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. திமுக இல்லைங்களா? திமுக இல்லையா? உதயநிதி ஸ்டாலினை பத்தி எத்தனை பேர் வெளியில சொல்றாங்க? திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இடையே பல எம்பிக்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய சப்போர்ட்டராக இருக்காங்களே. TR பாலுவையோ கனிமொழியோ மதிப்பது கிடையாது. நான் டெல்லியில் நேராகவே பார்க்கிறேன் அத்தை. சோ ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி சொல்வதில் கருத்தில் உண்மை இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பிரச்சனைகள் தீர்த்து சில கருத்து வேறுபாடுகளில் நிவர்த்தி செய்யப்படும் என்று தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் சொல்லுகிறார்கள். புகழ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக பேபி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பின்புலம் என்ன? MA பேபி என்பவர் மூத்த CPM கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். சீதாராம் யெச்சூரியுடைய அகால மறைவிற்கு பிறகு அங்க கட்சியில் முக்கியமான தலைவர்கள் பிரகாஷ் கராத் வயதானி விட்டதான 3 முறை பொதுச் செயலாளர் அவர் ஒதுங்கி விட்டார். அடுத்ததாக சீனியர் மோஸ்ட் MP-யாக இருப்பவர் ஒரு கேரளாவினுடைய சபாநாயகர் MA பேபி. ராஜ்யசபாவிலும் துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். MA பேபிக்கு வட இந்திய அரசியல் நன்றாக தெரியும், தென்னிந்திய அரசியலும் தெரியும், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய உள் பிரச்சனைகளும் தெரியும். ஆக மொத்தம் MA பேபியை பொறுத்த மட்டும் நல்ல சாய்ஸ். MA பேபிக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வேறு எந்த கட்சிக்குள் இருக்க ஒரு தலைவருக்கும் இருக்காது. பல மத்திய பாஜக தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் புரிந்து கொண்டார். அவரே ஒப்புக்கொண்டு விட்டார், இந்தி கூட்டணியில் சண்டை இருக்கிறது என்று. அவருடைய அணுகுமுறை தமிழகத்தில் வைத்ததனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அவர்கள் 15 கோடி ரூபாய் மாதம் பெறுகிறார்களா என்றெல்லாம் சொல்வதை MA பேபிக்கு பிடிக்கவில்லை மனதாக. அதையெல்லாம் நிறுத்துங்கள் என்று தமிழக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறிவுரை வழங்கி இருப்பதாக சு வெங்கடேசனுக்கு தெரிவிப்பதாக தான் மத்திய பொலிட் பியூரோ மெம்பர்ஸ் என்னிடம் சொல்லுகிறார்கள். கேரளாவிற்கும் ஒரு நல்ல தலைவர் MA பேபி கிடைத்தது. இப்ப புது சபாநாயகரை யார் எடுக்க போகிறார்கள் என்று பின்னாரி விஜயன் தான் முடிவு செய்ய முடியும். மதுரையில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டத்தில் பின்னாரி விஜயனுக்கு 80 வயது ஆகிவிட்டதனால் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதையும் அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் கூடிய விரைவில். ஆக மொத்தம் வயதில் மாற்ற புதிய ஆளுகள்லாம் வராங்க. இப்ப பாருங்க, அச்சுதானந்தன் என்பது 100 வயசு பெரியவர். அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தியாகம் செய்தவர். MA பேபி கூட 100 மடங்கு செய்திருக்காரு. பின்னாரி விஜயன் 100 மடங்கு செய்திருக்காரு.
அவர் இஎம்எஸ் நம்பூதிரிபாடும் மிகவும் நெருக்கமாக இருந்தவர். இன்னும் நம்மிடையே இருக்கிறார். அவர் முதலமைச்சராக போய் பின்னாடி விஜய் வந்தாரு. இப்ப பின்னாடி விஜய் எடுத்துட்டு புதுசா போட போறாங்க. ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் மதுரை மாநாடு குறிக்கிறது குகன். இதுவரையும் ஒரு பல்வேறு கருத்து கொண்டு மிக்க நன்றி சார்.